தலையாக செயல்பட்டவர் யார்? காவலர். தலைமையாக செயல்பட்டவர் ஆஜர்படுத்தப்பட்டவர். தலை எது கால் எது அப்படிங்கிறதுலாம் வந்து சம்பவ செந்தில்கிட்ட அஞ்சலை கொண்டுட்டு போனாங்களா, நாகேந்திரன் கொண்டுட்டு போனாரா, சிசிங் ராஜா கொண்டுட்டு போனாரா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணும் பிளான் கொடுங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. வெளியில் இது ரிலீஸ் பண்ண முடியாத கேள்வி, ரிலீஸ் பண்ணக்கூடாது. நோட்டீஸ் கொடுத்தவருடைய அது நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லலாம். பொற்கொடியுடைய சபதமும் பொன்னைப்பாளுடைய சபதமும் தான் வந்து முன்னாள் முதல்வர் திரும்ப செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியில் வந்து சிலர் சபதம் எடுத்தார்களே, அதே போல ஆற்காடு சுரேஷுடைய முதல் மனைவி பொற்கொடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த டீம்ல இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 16 பேர்ல இன்னும் கைது செய்யப்பட வேண்டும் நிறைய இருக்காங்க. அதனால நான் சொல்றேன், நான் என்ன கருதுகிறேன் என்றால், மலர்கொடி எப்படி இந்த பணத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு கிட்டத்தட்ட தெரியும். எப்படி? ஒரு கோடி நான் 1.5 லட்சம் கொடுப்பேன்னு சொல்றாங்க. தாலி அடகு வச்சு 1.5. அப்புறம் பொன்னைப்பால் வந்து அவங்க அண்ணனுடைய பிரேஸ்லெட்டை வச்சு அவர் வாங்கினது ஒரு 3.5. இந்த டீம் தான் வந்து அருள் வந்து ஒரு டீம் உருவாக்குறாரு, ஹரிகரன் ஒரு டீம் உருவாக்குறாரு. அருளுடைய டீம்ல இருந்து வந்தவர் தான் பொன்னைப்பால். வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொள்கிற அளவிற்கு வந்து உயரமான ஆள் அல்ல, அவ்வளவு அறிவாற்றல் மிக்க ஆள் அல்ல. 12வது நபராக வர்றவர் மொட்டைகிருஷ்ணன். அந்த மொட்டைகிருஷ்ணன் தான் இன்று நீங்கள் கேள்விக்குள்ளாக்கிய நெல்சனுடைய மனைவி திருமதி மோனிஷா என்பவரிடம் 75 லட்சம் ரூபாய் GRT Jewelers. Everest Chai Biryani Masala. Taste the best. Everest. வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன சார் நடக்குது? மோனிஷாவை கூப்பிட்டு இப்ப விசாரணை பண்ணிருக்காங்க இல்லையா, விசாரணையில அவங்க கைது செய்யப்படவில்லை அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா ஒரு வாரமா கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஒரு வாரம் விசாரணை நடந்திருக்குங்க மாதிரி எல்லாம் வெளியில பேசிக்கிறாங்களே. இது வந்து ஒரு கூலிப்படை கொலை என்பதாலும் நீண்ட விசாரணை தேவைப்படுகிற காரணத்தினாலும் காவல்துறை 10 டீம் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்ப பார்த்தா 24 பேர் இருக்காங்க. 24 பேருடைய ஒவ்வொருத்தருடைய கம்யூனிகேஷனும் இதுக்கு தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னைப்பாலுக்கு டைரக்டர் யாருன்னா வக்கீல் அருள். வக்கீல் அருளுக்கு டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிகரனுடைய டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சம்பவ செந்தில். இல்லைங்க, அப்ப இவங்களுக்கு ஒவ்வொரு டீம்ல வந்து இன்னொரு டீமுக்கு என்னென்ன கம்யூனிகேஷன் சம்பாஷணைகள் வந்துச்சு அப்படிங்கிறத காவல்துறை துல்லியமா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல அரசு இயந்திரம் பெருசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க, காலத்தின் கட்டாயம். அதுக்காக ஒரு திரைப்பட இயக்குனருடைய மனைவி கிட்ட ஏன் விசாரணை நடத்தணும்? நெல்சனுடைய மனைவி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கிற விஷயம் வந்து வெளியில ஒரு பரபரப்பா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இப்ப மாறிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ்ல? எந்த டீம்ல அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டீம் 1 அல்லது டீம் A, அதுல வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு தங்களை நாங்க தான் வெட்டணும் அப்படின்ட்டு நாங்க ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த 8 + 3 11. இந்த 11 பேர் டீம்ல மோனிஷா வந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு அடுத்தபடி அதற்கு ஒரு சப்ஸ்டிடியூட் டீம் இருக்குது பாத்தீங்களா, அஞ்சலை அண்ட் அதர்ஸ். அஞ்சலை, பொற்கொடி, ஹரிகரன். இதுல இந்த டீம்ல வந்தாங்களான்னா இல்லை, இவங்க நேரடியா இன்வால்வ் ஆனவங்க. இதுல மறைமுகமா இன்வால்வ் ஆனவங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூலிப்படைக்கு அந்த டீமுக்கு தலைவனா இங்கிருந்து செயல்பட்டது ஹரிகரன் தான். அந்த ஹரிகரன் டீம்ல தான் வந்து மொத்தம் வந்து 16 பேர் வர்றாங்க. அந்த 16 பேருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்ப பாத்தீங்கன்னா வேலூர்ல கூட ஈசா எலி அப்படிங்கிறவனையும் யுவராஜ்ங்கிறவனையும் வந்து வேலூர் சிறையில போய் அவங்க வந்து ஏற்கனவே வந்து வட சென்னையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை மிரட்டி அவங்க வந்து யார் கட்டுமான பணி வட சென்னையில் செஞ்சாலும் எங்களுக்கு மாமூல் கொடுத்தது தான் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க ஒரு மாமூல் வசூலிக்கிற மிகப்பெரிய தாதாக்களாக எங்க வண்ணாரப்பேட்டை பகுதியில் வந்திருக்காங்க. வண்ணாரப்பேட்டை பகுதியில் இவங்க இவ்வளோ பெரிய வசூல் சக்கரவர்த்திகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க யார் பேரை பயன்படுத்தியிருக்காங்க
அப்படிங்கும்போது தான் வந்து ஹரிகரன் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிகரன் ஒரு வக்கீல், அவர் வந்து பெயில் போடுற வக்கீல். இந்த மாதிரியான கூலிக்கு கொலை செய்கிறவர்கள், இது மாதிரியான வெட்டுக்குத்து கொலை போன்ற வழக்குகளுக்கு உள்ள போறவங்களை பெயில் எடுக்கிறது தான் என்னுடைய தொழிலாவே வச்சிருந்தேன். அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து லேட்டர் ஸ்டேஜில் இல்லை எங்களுக்கு மாஸ்டர் வந்து சம்போ செந்தில் எப்போ சொல்றாரு, வக்கீல் சிவான்னு மணலி மாத்தூர்ல வந்து வக்கீல் சிவாவை கைது பண்ணி வக்கீல் சிவா நிறைய பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ வக்கீல் சிவா பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதும் இல்லாமல் அவர் வீடை சர்ச் பண்ணி பார்த்தா 9 லட்ச ரூபா பணம் இருக்கு. அந்த 9 லட்ச ரூபா பணமும் நான் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்கிற ஆட்களுக்கு செலவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த பணம்னு ஒத்துக்கிறான். இது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய இது என்னடா இது, கொலை பண்ணது 11 பேர்த்த போலீஸ் பிடிச்சி இந்த பக்கம் காட்டிருந்தா மணலிலிருந்து ஒருத்தர் வந்து வக்கீல் சிவாங்கிறவன் வந்து யாருடைய உத்தரவுடா நீ எங்கன்னா, நாங்கள் தான் சம்போ செந்தில் டீம், நான் தான் வந்து ஹரிகரனுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அப்படிங்கிறான். சரி, உங்கள் டீமில் எத்தனை பேர்டா இருந்தீங்க அப்படின்னு அப்படியே கணக்கு போட்டு வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன், ஜெயக்குமார், விக்னேஷ், ராஜேஷ், இவன் 4 பேரும் வந்து வெடிகுண்டுகளை வாங்கிட்டு வந்து கொடுக்குற டியூட்டி மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள்லாம் சம்போ செந்தில் டீம் அப்படிங்கிறானுங்க. இவங்க எங்கடா நீங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து வந்தோம், நாங்கள் வந்து தனியாக வந்து எங்கள் சேனல்லே வேற, நாங்கள் வெடிகுண்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு இவங்களுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்ணிட்டு பேக்டோர் என்ட்ரியிலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறான். கூலிப்படை கொலை அப்படிங்கிறத அரங்கேற்றதுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவர் கூலிப்படை கொலையிலேயே வந்து முதல்ல போய் 6 பேர் சரண்டர் ஆவானுங்க. அவனுங்க உள்ளூர் அரசியல்வாதிகிட்டையோ அல்லது உள்ளூரில் இருக்கிற விஐபி கிட்டையோ தகவல் சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் தானே அந்த பழைய வகையில் அவரை தீர்த்துட்டோம்னா, எங்கள் அண்ணனை வெட்ட பார்த்தாரு அல்லது எங்கள் பெரியப்பாவை வெட்ட பார்த்தாரு, நாங்கள் பதில் செஞ்சுட்டோம்னா நாங்கள் 6 பேர் தானே அப்படின்னு எம்எல்ஏ அல்லது மாவட்ட செயலாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து இந்த 6 பேர் அடிக்காதீங்க, அவனுக்கு எங்களை நம்பி வந்திருக்கானுங்க அப்படின்னு கொண்டு வந்து உள்ளே விடுவாங்க. 6க்கு மேலே 7, 8க்கு மேலே போகாது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கூலிப்படை கொலையிலையும் இப்போ ஜெயக்குமாரை பண்ணும் போதும் கூட, இப்போ நேருடைய தம்பியை பண்ணுகிற போது கூட, ராமஜெயத்தை பண்ற போது கூட, நேரு இப்போ ராமஜெயத்துடைய கொலை வந்து எத்தனை எஸ்பிசிஐடி போச்சு, ஸ்பெஷல் டீம் போச்சு, திருச்சியில் தனியா டிஐஜி தலைமையில், எஸ்பி தலைமையில் இத்தனை பேர் போட்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய மனுஷன், சாதாரண இல்லை. ராமஜெயங்கிறது திருச்சி மாவட்டத்தையே வந்து அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கு நண்பரா, காவல்துறைக்கு நண்பரா, கலெக்டர்களுக்கு நண்பரா, இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபரா, இவ்வளோ பெரிய ஜாம்பவானை வந்து சாய்ச்சிட்டு ஒன்றுமே தெரியாம மாதிரி இந்த நாடு இருக்குது. இது தொடர்ந்து வந்து இது மாதிரி வந்து யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அரசு இயந்திரம் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் நாம்கே வாசுக்கு விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க, அரசியல்வாதி வந்து ரெக்கமெண்ட் பண்ணா விட்டுருவாங்க அப்படிலாம் இல்லாம எல்லா அரசியல் கட்சி, எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நாங்க வந்து இதை உண்மையை கண்டுபிடிச்சே தீர்வோம்னு முதல் முறையா தமிழக வரலாற்றுல திரு அருண் அவர்களுடைய தலைமையில நடக்கிற இந்த விசாரணை மிகவும் திறம்பட விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் வந்து ஒரு தடவை அல்லது 2 தடவை பேசியிருந்த பரவாயில்ல. இந்த ஹரிகருடைய டீம்ல வந்து 12வது ஆளா தான் கிருஷ்ணன் என்கின்ற மொட்டை கிருஷ்ணன் வர்றான். அந்த அட்வொகேட் மொட்டை கிருஷ்ணன் யாரு சார்? அந்த மொட்டை கிருஷ்ணன் வந்து இப்ப இவனுங்களாம் இயல்பா வந்து இவனுக்கு புழல் ஜெயில போய் இந்த மாதிரியான குற்ற பின்னணியிலேயே வாழ்றானுங்க பாருங்களேன். அவனுக்கு பெயில் போடும்போது அவனுக்கு வந்து வெளியில் வர முடியாம கூண்டாசில எல்லாம் போட்டுறாங்க. அது 307 302 போடும்போது அவனை ஈஸியா வந்து பார்க்க முடியாது. வக்கீலுங்க போய் வந்து பெடிஷன் போட்டு பார்த்தா வழக்குரைஞர் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மரியாதை, ஒரு கன்சிடரேஷன். அவர் வந்து அந்த பக்கத்துல ரூம்ல ஒரு சேர்ல போட்டு, ஏன்னா நாங்க வந்து லீகல் டிஸ்கஸ் பண்றோம், ஒரு தனி மனித உரிமையை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு வந்து சட்ட உதவியை வந்து வழங்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்கள் தரப்பு வாதி வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண நாங்க உட்கார்ந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது என்றெல்லாம் சிறைத்துறையில கேட்டு இவங்க அனுமதி வாங்கிட்டு போய் குற்றவாளிகளோட தொடர்பு வச்சு அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் போடுற போது இவங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இவங்க வந்து இப்போ கறிக்கடையில் வேலை செஞ்சா வந்து அவர் சைவமாக இருக்க முடியாதுங்கிற மாதிரியும், இதே மாதிரி வந்து பன்றியோட சேர்ந்தா கன்றும் என்னமோ செய்யும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுபோல குற்றவாளிகளுக்கு பெயில் போடுறதுக்காகவே வந்து சில வழக்குரைஞர்கள் வந்து அவங்கள வந்து போய் பெயில் போட்டு பார்க்கறதும், அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்றதும், தேவையான பொருட்களை ஜெயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறதும், இப்படி இருக்கும்போது இவங்களும் சேர்ந்து நம்மளே சேர்ந்து ஒரு பிளானை பண்ணா என்ன அர்த்தம்?
பெரிய அமௌண்ட் கிடைக்கணும், நம்மளே பிளான் பண்ணி பண்ணிடலாமே அப்படின்னு உள்ள வந்தவர் தான் இந்த மொட்டை கிருஷ்ணன். கூலிப்படைகளை மட்டுமே ஜாமீன்ல எடுக்கக்கூடிய வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கும் திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷாவுக்கும் எப்படி அந்த பழக்கம் வந்துச்சு? ஏன்னா கிட்டத்தட்ட மோனிஷா வந்து 75 லட்சம் ரூபாய் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுக்கு கொடுத்ததா சொல்லி நேத்து ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு. 75 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, எந்த காலகட்டத்துல கொடுக்கப்பட்டது, இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இயல்பாவே முன்வைக்கப்படுது. பொற்கொடி வந்து சாதாரணமா வந்து ஒத்துக்கிட்டா. ஆற்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடி இருக்கா பார்த்தீங்களா, அவன் வந்து என்னுடைய கணவன் வந்து துள்ள துடிக்க கொலை செய்த பொழுது ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோ வந்து எனக்கு போட்டு காட்டப்பட்டது. அப்படி போட்டு காட்டும்போது அவர் துள்ளி துள்ளி துடித்து சாகிறத நான் பார்க்கும்போது என்னால் வந்து பொறுத்துக்கவே முடியல. அப்போ 16வது நாள் காரியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த காரியத்து அன்றைக்கு தாலியை நான் இறக்கணும் அப்படின்னா இந்த தாலி அப்போதான் பொன்னை பாலுவும் நானும் வந்து பேசுகிறோம். யாரா இப்படி வந்து உங்க அண்ணனை கொலை பண்ணது அப்படின்னு நான் அழுதுட்டே கேட்கும்போது பொன்னை பாலு வந்து இந்த சாவுக்கு யார் காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு பழிக்கு பழி தீர்க்காம விட மாட்டேன், ஆனால் பணம் தான் இல்லை அப்படின்னு அவரு சமாதியில வச்சு கேட்டாரு. பணமா இல்லை, எந்த தாலி என் கழுத்துல இருந்து இறக்குனாரோ அந்த தாலியவே நீ வித்து அவனை பழி தீர்த்து விடு அப்படின்னு பொன்னை பாலுக்கு முதல் முறையா வந்து 1.5 லட்சம் கொடுத்தது நான் தான். இதெல்லாம் பொற்கொடி மனைவி. நீங்க பாகுபலி திரைப்படத்துல வர்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அதை படித்து பார்க்கிற பொழுது 16வது நாள் காரியத்தின் பொழுது பொன்னை பாலுவுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட சம்பாஷணை வந்து இதுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்டா 1.5 லட்சம் அந்த தாலி விற்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த வழக்குக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். இது வந்து இந்த வழக்கை ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி ஒரு திட்டம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஊர்ஜிதமா இப்போ வந்து இந்த நகையை கொண்டு போய் எங்க அடகு வைத்தான் அப்படிங்கிறத பொன்னை பாலு அடகு வைத்தான், எந்த இடத்துல விற்கப்பட்டது, அந்த பணம் வந்து யார் கையொப்பம் விட்டு ரசீது பெறப்பட்டது, அதெல்லாம் வந்து ப்ரூஃப். அப்ப காவல்துறை வந்து ஆத்தன்டிகேட்டடா எத்தனை பேர் இந்த வழக்குல வந்து இன்வால்வ் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்பெனி கூட வந்து அறம் சார்ந்தே நீங்க வந்து கேள்விகளை கேட்பதும் உண்மையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதும் இயற்கை நீதி அனைவருக்கும் வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா நீங்க உங்க திறம்பட நடத்திட்டு வரீங்க. அதுதான் நம்மளும் செய்யறோம். அது செய்யும் போது என்ன செய்யறோம்னா இப்படி ஒரு ஆணவ படுகொலை, அதாவது இது இந்த கூலி படுகொலை எல்லாம் கூலிக்கு கொலை செய்கிற ஆட்கள் எல்லாம் வந்து அதிகமாக ஆயிடக்கூடாது. இத்தோடு வந்து இதை வேற இருக்க வேண்டும். இந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் பூத்தப்படக்கூடாது. அப்போ எல்லா தலைவர்களுக்குமே நம்ம ராஜீவ்காந்தியுடைய இழப்பே வந்து தமிழ் மண்ணில் நடந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியா இருக்கிற பொழுது தொடர்ந்து வந்து ராம்ஜெயம் கொலை வழக்கு ஒரு கரும்புள்ளி, அப்புறமே வந்து ஜெயக்குமாருடைய கொலை வழக்கு ஒரு கரும்புள்ளி. இப்படி கரும்புள்ளிகள் அதிகமா போச்சுன்னா தமிழகமே வந்து இருள் சூழ்ந்த நிலமா மாறிடும். நம்மளை போன்ற கட்டறிந்த நல்லோர்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காவல்துறைக்கு உதவிகரமா இப்போ வந்து பொற்கொடியுடைய சபதம் இந்த கொலை செய்வதற்கு மிகப்பெரிய அடித்தளமா இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்த காவல்துறை நீங்க இனிஷியேட் பண்ணும்போது அப்போ பணம் வந்து ஆரம்பத்தில் கொடுத்துட்டாங்க, டீம் ரெடி பண்ணணுமே, அதுக்கு வந்து மிகப்பெரிய டீம் ரெடி பண்ணணுமேங்கிறதா அவன் வந்து அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வச்சு 3.5 லட்சம் வாங்கியிருக்கான். யாரு? பொன்னை பாலு அவங்க அண்ணன் கொடுத்து வச்சிருந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போய் வித்து முத அரக்கோணத்துல 3 லட்சம் ரூபாய் பணத்தை திரட்டி கொடுத்துருக்கான். இந்த 1.5 லட்சத்தை வாங்கிக்கலாம். அப்ப 5 லட்சம் ரூபாய் வந்து பொன்னை பாலு இருந்து பணம் வந்து இதுக்கு இந்த கூலிப்படைக்காக செலவிடப்பட்டது. அங்க வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து இவங்க அண்ணி, யார் பொன்னை பாலுடைய அண்ணி புளியந்தோப்பு அஞ்சலை அவர்கள் வந்து இது 2 அண்ணி அவனுக்கு. ஒரு அண்ணி வந்து இப்ப நமக்கு 2 அண்ணி தெரிஞ்சு போச்சு. ஒரு அண்ணி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பொற்கொடி அண்ணி. பொன்னை பாலுடைய இவங்க இந்த பொற்கொடி வந்து எங்க இருக்காங்கன்னா ஆற்காடுல இருக்காங்க. ஆற்காடுல இருக்கும் பொழுது இவருக்கு வந்து கொலை மிரட்டல் இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்குது. அந்த தகவல் அடிப்படையில பொற்கொடி வேண்டாம், அந்த பம்பெல்லாம் வேண்டாம், நீ ஆற்காட்டுக்கே வந்துருன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து வழக்குகளுக்கு ஆஜராக வரும்போதெல்லாம் அவருக்கு வந்து அந்த கடற்கரையில் போய் அந்த மீன் உணவு சாப்பிட்டுட்டு வர்றது அவருடைய வழக்கமா இருக்காருங்கிறத கோர்ட்ல ஆஜராக ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் வாதி பிரதிவாதி 2 குரூப் இருப்பாங்க. இதுல ஒருத்தருக்கு அவன் ஒருத்தர் நண்பனா இருப்பான். அவன் எல்லாம் ஒரே சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்தவர் பாருங்க. இல்லப்பா நாங்க கரெக்டா கடற்கரையில போய் பட்டின பக்கத்துல அந்த மீன் கடையில போய் ஒரு பிரியாணியும் ஒரு மீன் சாப்பிட்டுட்டு தான் நாங்க ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்ற தகவல்
எதிரணிக்கு பரிமாறப்பட்டிருக்கு பாத்தீங்க. எதிரணி ஆற்காடு சுரேஷை கொன்றவரும் ஒரு எதிரணி இருந்திருக்கு இல்லையா, அந்த எதிரணிக்கு இவர் வந்து மீன் உணவு சாப்பிட்டுட்டு தான் வந்து போவாரு அப்படின்னு தெரிஞ்சதால பட்டினப்பாக்கத்துல அந்த கொலை நடக்குது. இவங்களுடைய ஏரியா வந்து புளியந்தோப்பு. ஏன் பட்டினப்பாக்கத்துல அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னாவே அவருடைய பழக்க வழக்கத்தையும் நீண்ட நாட்களாக கண்காணித்து கொண்டிருந்த ஒரு குழு அந்த குரூப்புக்கு தகவல் சொல்லிச்சு. ஸோ இவர்களுக்குள்ள இருந்த ஒரு உட்பகை ஒரு இதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணி இக்னேஷன் கொடுத்தது. இந்த விஷயத்துக்கு அப்படியே திருப்பி வரலாம். இதுல வந்து நெல்சனுடைய மனைவி மோனிஷா எதுக்காக 75 லட்சம் ரூபாய் மொட்டை கிருஷ்ணாவுக்கு கொடுத்தாங்க? மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்சம் ரூபாய் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு பேர்ல எல்லாம் இதை எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்தம்மா வந்து கன்ஃபெஷன்ல நான் இந்த காரணத்துக்காக பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. பொற்கொடி சொல்லிட்டாங்க. இந்தம்மா வந்து பணம் கொடுத்தது வந்து டிரான்சாக்சன் எப்படிலாம் வந்துச்சுங்கிறது தெளிவா வந்து காவல்துறை கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா காரணம் என்ன, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான நட்பு இருந்துச்சு, இது வந்து நட்பு வழி டிரான்சாக்சனா, உறவு வழி டிரான்சாக்சனா, பகை வழி டிரான்சாக்சனா, அல்லது பழி செய்வதற்கான டிரான்சாக்சனா, பழி கொடுப்பதற்கான இப்படி 4 விதமா வந்து காவல்துறை முடிவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மோனிஷா வந்து 4 முறை அல்லது 5 முறை அழைக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து நெல்சனுக்கு நாலேஜுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறதே வந்து இன்னும் அது திரைமறைவு செய்தி தான். 75 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது அவருடைய கணவர் நெல்சனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? பணம் கொடுத்தது கூட வேற காரணத்தை சொல்லி கொடுத்திருக்கலாம் இல்லையா, கொலை செய்வதற்கு என்று நான் கொடுக்கல, வேற காரணத்துக்கு. அதான் ஒருவேளை பணம் கேட்டவர்களும் உண்மையான காரணத்தை சொல்லாம ஜெனரலா வேற ஏதாவது பொய் காரணங்களை சொல்லி கூட மோனிஷா கிட்ட பணம் வாங்கியிருக்கு. மோனிஷா கிட்ட வந்து ஒரு முறை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதையை சின்ன கதையை சொல்லிட்டோம்னா சரியா வரும். கொடுங்கூர்ல இருக்கும்போது நடராஜன் கமிஷனர் இருந்தாரு. அப்போ வந்து ஒரு லேடி வந்து கமிஷனர் ஆபீஸ்ல தீ குளிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. கமிஷனர் வந்து தீ குளிக்கிறாங்கன்னு கமிஷனர் நேரா போய் பார்த்து, எதுக்குமா தீ குளிச்ச? ஐயோ அங்க பெண்கள்லாம் கந்து வட்டி கொடுக்குறாங்க, அதனால வந்து நான் வந்து கந்து வட்டிக்கு கடன் கட்ட முடியாம என் குடும்பமே பலியிட போறேன், அதனால நான் வந்து தீ குளிச்சு செத்து போற அளவுக்கு எனக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றாரு. திரு நடராஜன் என்ன செஞ்சாரு, ராஜேந்திரன் அந்த அம்மா வந்து 4 பெண்களுடைய பேரை சொல்றாங்க, 4 பேர்த்தையும் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. கமிஷனர் நடராஜன், எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன் சொல்றேன், சார் அவ இங்க வந்து தீ குளிக்கிற அளவுக்கு அங்க டார்ச்சர் நடந்திருக்குது, அவங்கள பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போய் இந்த பெண்கள் 4 பேரும் பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன்ல வேலை செய்யற சீஃப் இன்ஜினியருடைய ஒய்ஃபு, சென்னை கார்பரேஷன்ல வேலை செய்யற சீஃப் இன்ஜினியருடைய ஒய்ஃப் ஒரு அம்மா, அக்கௌண்டன்டுடைய ஒய்ஃப் இன்னொரு அம்மா. இவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம அப்படியே போய், ஏமா நீங்க வந்து கொஞ்சம் விசாரணைக்கு வரீங்களா அப்படின்னு ஒரு பெண் காவலரை விட்டு கேட்டப்ப அவங்க 4 பேருமே வந்து பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு, என்னங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஊரு விசாரணை அதிகாரி கூப்பிடுறாரு, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப அலங்காரமா 4 பேரும் வந்து ஆஜராயிட்டாங்க. ஏம்மா நீங்க வட்டிக்கு பணம் கொடுப்பது உண்மைதானா? சார் நாங்க வந்து குறைந்த வட்டிக்கு தான் கொடுக்குறோம் சார், விரும்பி கேட்டாங்க அவங்க கொடுத்தேன் சார் அப்படின்ட்டு அவங்களே வந்து விவரமே தெரியாம கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நடராஜன் கமிஷனர் வந்து என் பின்னாடி இருக்கிறாருங்கிறது இந்த அம்மாவுக்குலாம் தெரியாது. எனக்கு பின்னாடி என்ன காரணத்துக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று தெரியவில்லை. இப்ப என் பக்கத்துல சிஐடி போலீஸ் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த 4 பெண்களுமே நாங்க வந்து எத்தனை % வட்டி கொடுத்தோம், நாங்க 6% கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில எல்லாம் 10% கொடுக்குறாங்க சார், நாங்க 6%. ஆனா அனுமதிக்கப்பட்ட வட்டி அப்படிங்கிறது வந்து 1.5% தான். இப்ப இவங்க வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் படி இந்த 4 பெண்களும் குற்றவாளி. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த 4 பெண்களும் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில காவல்துறை விசாரணைக்கு லிப்ஸ்டிக் போட்டு பட்டு புடவை கட்டிட்டு வந்துட்டாங்களே, என்னங்க இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம கைது செய்ய போகிறோம், இவங்களை வந்து நீதிமன்றத்துல கொடுத்து ரிமாண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும், அவங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியாது. நம்ம ஒரு விசாரணை அதிகாரி கூப்பிட்டாருன்னு 4 பேரும் வந்து வரிசையா உட்காந்துட்டாங்க. 4 பேருமே கன்ஃபெஷன், நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன், ஆமாங்க நாங்க 6% தான் கொடுத்தோம், ஊருக்குள்ள 10% கொடுக்குறாங்க, எங்க கணவர்லாம் வந்து எனக்கு செலவு கொடுக்குற பணம், எங்க அப்பா கொடுத்து அனுப்புற பணமா, அப்புறம் சில நேரத்தில் எங்க நகையை அடகு வச்சு நாங்க 2% அடகு வச்சு 6% வட்டி, நாங்களும் வந்து பெண்கள் வந்து வருமானத்தை பெருக்கணும், எங்க கையிலையும் பணம் இருக்கணுங்கிறதுக்காக இதுல நாங்க ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கமிஷனர் லைன்ல வர்றாரு, ராஜேந்தர்
அவங்க வட்டிக்கு பணம் கொடுத்தது உண்மையா சார்? வட்டிக்கு சார் வந்தாவது போயாது, வட்டிக்கு பணம் கொடுத்தது வட்டிக்கு பணம் கொடுத்தது உண்மையா? என்னங்க எத்தனை % கேட்டாரு? 6%. நாம ஒண்ணும் பதில் ஆனா என்னுடைய ஐடியாவோ அல்லது பாவம்னு சொல்வதற்கும் அங்க வாய்ப்பே இல்லாம போச்சு. அந்த 4 பெண்களையும் அவ்வளவு அலங்காரமா கொண்டு போயிட்டு உமன் கான்செப்ட்ல கன்ஃபெஷன் எழுதி முடிச்ச உடனே அதுல ரெக்கவரி, ஏமா இந்த பணத்தை நகையை வாங்கி வச்சிருந்தீங்களா அப்படின்னா, ஆமா சார் நகை எங்க இருந்தாங்க, அதை கொடுங்க பார்க்கலாம், அதையும் கொடுத்துட்டாங்க. இப்ப ப்ராப்பர்ட்டி ரெக்கவரியும் பண்ணியாச்சு, எவிடன்ஸ் பக்காவாகி போச்சு, ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. 4 பெண்களையும் கொண்டு போய் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தினா குற்றவாளி யாருன்னு, ஏதோ நல்ல வீட்டு பெண்கள் தான் இருக்காங்க, இவங்களை கொண்டாந்து ரிமாண்ட் பண்ண வந்துட்டீங்க சார். இவங்க 4 பேரும் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் படி வட்டிக்கு பணம் கணவர்களுக்கு தெரியாம கொடுத்துருக்காங்க. வேற வழி இல்லை, ரிமாண்ட் பண்ணியாச்சு. ரிமாண்ட் பண்ணா ஊரே சென்னை மாநகரமே அதிர்ந்து போச்சு. பெரிய பெரிய சீஃப் இன்ஜினியர் எல்லாம் புறப்பட்டு, சார் எனக்கே தெரியாது சார் என் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டு இருந்தது. எனக்கு ஆயிரக்கணக்கான போன் கால்ஸ், ரெக்கமெண்டேஷனு, மந்திரிகள், இதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அவங்க பின்னணியெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் என்னால நிம்மதியா தூங்க முடியல. அவ்வளவு பெரிய பின்னணி உடைய பெண்கள் தன் கணவர்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு டிரான்சாக்சன் பண்ணி எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்ல புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தது தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம்னு சொல்லிட்டு அவங்களாம் வெளியில கடைசியில கடன் வாங்கிய பெண் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட காலில் விழுந்து கடனும் வேணாம் ஒண்ணு வேணாம் காம்ப்ரமைஸ் வெளியே விட்டா போதும் சொல்லி அவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போய் நீ கொடுக்கறத கொடு, நான் வாங்குறத வாங்கிக்கிறேன், வழக்கு வேண்டாம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி நிகழ்வுலாம் காவல்துறையில் நடக்கிறது உண்டு. ஸோ ஆக நெல்சன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக நம் மனைவி பணம் கொடுத்திருக்கிறார் அப்படின்லாம் தெரியாது. அல்லது மொட்டை கிருஷ்ணன் பணம் கேட்டு வாங்கியிருக்கிறது உண்மையா இருக்கலாம் ஒழிய இவன் இந்த மாதிரியான டீமுக்கு இவன் பணத்தை செலவு பண்றான் அப்படிங்கிறது இன்னும் காவல்துறை விசாரணையில் தெரிய வரவில்லை. ஆக ஒரு விசாரணை அப்படிங்கிற போது பல்வேறு நபர்களை காவல்துறை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கிள், எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் ஏன்னா இது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிற ஒரு வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆமாமா. இதுல திரும்ப செல்வி மாயாவதி அவர்கள் டெல்லியில போய் அவங்க ஒரு ரெக்வஸ்டாவே கொடுத்திருக்காங்க. இதுல எனக்கு தமிழ்நாட்டுல விசாரணை சரியா வரல அப்படின்னா எனக்கு நான் சிபிஐ விசாரணை கேட்பேன் அப்படிங்கிற நிலவு. கர்ணம் தப்பினால் மரணம். அப்ப இது சென்னை மாநகர ஒரு இளம் வயதுல ஒரு சின்ன வயசுல ஏடிஜிபி லெவல்ல இருக்கிற ஒரு திரு அருண் IPS அவர்களுக்கு ஒரு சென்சேஷனல் மர்டர் கேஸ உலகம் பூரா உற்று நோக்கிற ஒரு மர்டர் கேஸ அத்தனை வழக்குரைஞர்கள், நூத்துக்கணக்கான வழக்குரைஞர்கள் எந்த 200க்கு மேல நடத்தினதா வருது. ஆமா, 200 வழக்குரைஞர்களை விசாரிச்சிருக்காங்க. இத வழக்குரைஞர் கூட்டத்தையே விசாரிக்க வேண்டிய கட்டாயத்துல காவல்துறை இருக்குது. இதுல பின்னணியில இருந்து ஒரு கூட்டம் இவரை சரியா விசாரிச்சிருக்காங்களா, இதுல விட்டு போச்சுன்னா நாங்க அதுக்கு மனுவா கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதனால பொற்கொடியை நேற்று ரிமாண்ட் பண்ணிட்டு மறுபடியும் கஸ்டடி எடுக்க போறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இது வரைக்கும் 24 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இப்ப திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவியை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட பல குழுக்களா செயல்பட்டு ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணதான் சொல்றீங்க. யார் யாரெல்லாம் எந்தெந்த குழுக்கள்ல இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அது புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மாதிரி எங்களுக்கு தர முடியுமா? உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே சென்னையில இப்படி ஒரு கூலிப்படை கொலை அரங்கேறியதை சென்னை மாநகர காவல் தொடர்ந்து 24 பேருக்கு மேல விசாரிச்சுட்டு ஒவ்வொருத்தருடைய ரோலுமே ப்ரூவ் பண்றாங்களே அப்படிங்கறத உற்று நோக்கிட்டு இருக்காங்க. கூலிப்படை கலாச்சாரத்தை எதிர்கொள்றது காவல்துறை எதிர்கொள்ளுது. அதை வெற்றிகரமா எதிர்கொள்றதா இல்லையா அப்படிங்கறத வெற்றிகரமா தான் எதிர்கொள்றோம் அப்படிங்கறத டீமா பிரிச்சு காட்டுறாங்க. இப்ப கைது செய்யப்பட்ட 24 பேரும் யார் யார் எந்தெந்த டீம் என்னென்ன ரோல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் A, அப்புறம் B, C, D அப்படி வச்சுக்கலாமே. ஓகே. சோ A அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஜர்படுத்தப்பட்ட பொன்னைப்பாலு +7 அப்படின்னா பொன்னைப்பாலு பிளஸ். ஸோ 1 + 7 = 8. பொன்னைப்பால் தலைமையில மொத்தம் 8 பேர். 8 பேர் இதான் கேள்வி. சமூகத்துல மிகப்பெரிய கேள்வியை கேட்கப்பட்டது பொன்னைப்பாலுடைய
8 பேர் ஆஜர் அல்லது கைது. இல்லை பொன்னைப்பாலு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொள்கிற அளவிற்கு வந்து உயரமான ஆள் அல்ல, அவ்வளவு அறிவாற்றல் மிக்க ஆள் அல்ல. இந்த 8 பேருமே வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள். சம்பவ இடத்துக்கு வந்திருக்கலாம், ஆனா இது பின்னாடியில மிகப்பெரிய டீம் இல்லாம ஆம்ஸ்ட்ராங்கை வந்து முடிச்சிருக்க முடியாது, டச் கூட பண்ணிருக்க முடியாது, கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, அவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்க முடியாது அப்படின்னு ஊடகமும் உலகமும் வந்து மிகப்பெரிய குரலை வந்து எழுப்பிய வழக்கு இது. சமூகம் போல தலைவர்கள் மட்டுமல்ல, தலைவர் வந்து பேசுறாருன்னா அவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் பேசுறதுனால தலைவர் வந்து பேசுறாரு. பாரஞ்சித்தும் திருமாவளவனும் இதே கருத்தை தான் சொன்னாங்க. உண்மையான குற்றவாளிகள் வெளியில இருக்காங்க அப்படின்னா, உண்மையான குற்றவாளிகள் வெளியில இருக்காங்க, சமூகம் அமைதியாகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவங்க டீம்லயே வந்து A1 அப்படின்னு வச்சுக்கலாமே. இதுல வந்து அஞ்சலை A1 அக்யூஸ்ட்னு சொல்ல வரீங்களா? இது வந்து 1+7=8 வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு +3 வந்து இது 11 மாறிடுது. இந்த 11 கூட வந்து திருப்தி இல்ல தான். ஏன்னா இந்த 11 வந்து சம்பவத்துக்கு வந்தவர்கள் அது உதவி பண்ணவர்கள். ஆனா மூளையே செயல்பட்டவர் யாரு அப்படிங்கிற போது முதல்ல மூளை யாரு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கான யாருன்னு வந்து அடையாளம் கண்டுப்பது அஞ்சலை அப்படின்னு வருது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல 8 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதா சொன்னாங்க. அந்த 8 பேரு, அதன் பிறகு 3 பேரு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, மொத்தம் 11 பேரு. அதுதான் இந்த கணக்கு இல்லையா? ஓகே, அதன் பிறகு ஓகே அஞ்சலைக்கு வாங்க. இப்ப இவங்க எல்லாமே வந்து ஃபீல்டுக்கு வரவனுங்க சில்வண்டுகள். என்னங்க, அடிக்க சொன்னா அடிப்பான், உதைக்க சொன்னா உதைப்பான், கேஸுக்கு போடாம போவான். கூலிப்படை டீம், கூலிப்படை டீம், கூலிப்படை இல்ல பயன்படுத்தப்பட்ட டீம். கூலிப்படைங்கிறதே வேற. கூலிப்படையில இவங்க வரமாட்டாங்க. இவங்க பழி தீர்க்க நினைச்சவங்க, கேஸ் வாங்க நினைச்சவங்க, ஜெயிலுக்கு போடாம போவான், பெயில் எடுத்தா வருவான். அந்த மாதிரி ஆளுதான் இறங்கி செஞ்சவங்க. இது ஏன்னா இது ஆம்ஸ்ட்ராங் மட்டும் வழக்கறிஞர் அல்ல, ஆம்ஸ்ட்ராங் எதிரணியிலே 8 வழக்கறிஞர்கள், ஆம்ஸ்ட்ராங் சைட்ல 100கணக்கான வழக்கறிஞர்கள். அவங்க யாரெல்லாம் வந்து ஆஜர்படுத்தப்படுவார்கள், யாரு வந்து சம்பவத்தை செய்வார்கள், யார் ஸ்கெட்ச் போடுவாங்கன்னு எல்லா வக்கீல்களுக்கும் தெரியும். அதனாலதான் இது வந்து சட்ட மோதல்களுக்கு மத்தியில வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அஞ்சலைங்கிறது வந்து 10 லட்சம் என்ன நான் கொடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சோ அப்ப ஒரு கொலை செய்வதற்கான முதலீடு செஞ்சவரு அப்படிங்கறதுல அஞ்சலை வந்துட்டாங்க. அஞ்சலை தான் ஆற்காடு சுரேஷோட 2வது மனைவியா? ஆற்காடு சுரேஷோடைய 2வது மனைவி. அஞ்சலை கிட்ட வந்து சென்னையோட பேக்கப். ஓகே, சென்னையோட பேக்கப். ஆற்காடு சுரேஷோடைய சென்னை பேக்கப். வேலூர் பேக்கப் தான் இப்போ வந்தது. பொற்கொடி, வேலூர் பேக்கப் பொற்கொடி முதல் மனைவி. ஆமா, முதல் மனைவி. அவங்க இப்போ அவர் சென்னையில வந்தா அஞ்சலை கூட இருப்பாரு, அஞ்சலையோட தொடர்பு இருப்பாரு, அஞ்சலையுடைய டைரக்ஷன்ல இருப்பாரு. அப்படிங்கறதுதான் அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷுக்காக வந்து பொன்னைப்பால் கூட தொடர்புல இருந்தாரு. இவரை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க, அடிப்படை திட்டம் தீட்டினாங்க அப்படிங்கிறதான். அப்ப இவங்களோட பழகிட்டு இருக்கிற பொழுதுதான் வந்து இந்த திட்டம் தெரிந்து அவங்க வந்து மலர்கொடி வர்றாங்க. மலர்கொடி அதிமுக வழக்கறிஞர். ஆமா, மலர்கொடி. இது எந்த கட்சியை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும்? பிஜேபியில இருந்து நீக்கப்பட்ட அஞ்சலை, அதிமுக இருந்து நீக்கப்பட்ட வழக்கறிஞர் மலர்கொடி. பொன்னைப்பாலு, அஞ்சலை, மலர்கொடி. இது இவங்களாம் 2 பேரும் பெண்களாச்சே. எக்ஸிக்யூட் பண்ற கெப்பாசிட்டி, வெடிகுண்டு வாங்குற கெப்பாசிட்டி, கத்தி வாங்குற கெப்பாசிட்டி எல்லாம் வந்து இவங்களுக்கு இல்லையே. இவங்க கஞ்சா வியாபாரி, அரசியல் மாமூல், இவ்வளவுதானே. இதுக்கு மேல திட்டமும் ஒண்ணு இருக்க அப்படின்னு காவல்துறை வந்து தொடர்ந்து திங்க் பண்ணும் பொழுது பொன்னைப்பாலுடைய மைத்துனர் வக்கீல் அருள் அப்படின்னு வராரு. அருள் வந்து ஓரளவு பேக்ரவுண்ட் இருக்கு. இவர் வந்து புழல் ஜெயில போய் குற்றவாளிகளை மட்டும் வந்து பெடிஷன் போட்டு பார்த்துட்டு வர்றது, அவங்களுக்கு வெளியில தகவல் சொல்றது, வெளியில இருக்கிற தகவலை உள்ள சொல்றது, இதுதான் அவருக்கு வந்து முதன்மை தொழிலா இருந்ததுனால எல்லாரோடையும் தொடர்பும் பேட் டீம் அத்தனை பேர் கூட தொடர்பு இருந்தவர் வைங்களேன். கொலை செய்யக்கூடிய குற்றவாளிகள் பெரும்பாலானவர்கள் கூட ஒரு தொடர்புல இருந்தவர். அதனால வந்து இவரால முடியும் அப்படின்னு தான் பொன்னைப்பாலு வந்து இவர்கிட்ட போறாரு. இவங்க என்ன செய்யறது, இவங்க டிராவல் பண்ணும்போது மலர்கொடியை செய்றாங்க. என்னுடைய மகனுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அவனை அறிமுகப்படுத்துறோம். ஹரிகரன் அறிமுகப்படுத்துறாங்க, வழக்கறிஞர் ஹரிகரனை. சோ இப்பதான் வந்து வழக்கு வந்து இந்த அருளும் ஹரிகரனும் சேரும் பொழுதுதான் இந்த திட்டத்தை நம்மளால முடிக்க முடியுங்கிற எண்ணத்துக்கே வந்து சேர்றாங்க. 2 வழக்குரைஞர்கள் தான் வந்து இவங்க 11 பேர் இருந்த போதும், அஞ்சலை இருந்த போதும், மலர்கொடி இருந்த போதும், இவரையும் சேர்க்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய படை திரட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு திரட்ட முடியும்னு வந்து
உறுதியளித்தவர் தான் ஹரிகரன். அப்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேரு தான் முதல் 5 குற்றவாளிகள். ஆமா, முதல் 5 குற்றவாளிகள் இவங்க தான். இந்த டீம் தான் வந்து அருள் வந்து ஒரு டீம் உருவாக்குறாரு, ஹரிகரன் ஒரு டீம் உருவாக்குறாரு. அருளுடைய டீம்ல இருந்து வந்தவர் தான் ஹரிதரன் அப்படிங்கிறவரு. ஒரு திமுக உடைய பிரமுடைய மகன் ஒருத்தர். அவரை சுற்றி அவர் வந்து அருள் வந்து அடிக்கடி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற தோட்டத்தில் பங்களாவில் கூட்டிட்டு போயிட்டு இது போன்ற நண்பர்களுக்கெல்லாம் விருந்து வைத்து பழக்கமுடையவர். ஸோ இவர்கிட்ட ஒரு டீம் இருக்குதுங்கிறது பொன்னைப்பாலுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் விட்டு கொடுக்குறாரு. இவரை வந்து வளர்கொடி வந்து ஹரிகரனை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே திட்டம் போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. திட்டம் போடலாம் அப்படின்னு முடிவு வந்துச்சு. ஆனா பணம் என்ன பண்றது அப்படின்னா, அப்ப மலர்கொடி வந்து 10ன்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து 50 தொடுது. 50 லட்சம் மலர்கொடி மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆமா, ஏற்கனவே அஞ்சல 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆமா. சோ இவர் வந்து பொன்னைப்பாலு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம். பொன்னைப்பாலு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நேத்து வந்து அரஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா பொற்கொடி நான் 1.5 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாங்க. தாலி அடகு வச்சு 1.5. அப்புறம் பொன்னைப்பாலு வந்து அவங்க அண்ணனுடைய பிரேஸ்லெட்டை வச்சு அவர் வாங்கினது ஒரு 3.5. என்னங்க இது 3 லட்சம் 3 + 1 5 ஆச்சு. ஆமா. சோ 5 லட்சம் ரூபாய் தான் ஆரம்ப முதலீடு. இல்லங்க, ஆரம்ப முதலீடு 5 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் தான் அஞ்சல 10 லட்சம் தராங்க. இல்ல நம்ம இவ்வளவு பெரிய டீம் கிரியேட் பண்றோம். ஹரிகரனுக்கு பின்னாடி 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேரும் சேர்ந்தா தான் நம்ம வந்து இந்த திட்டத்தையே முடிக்க முடியும் அப்படின்னு முடிவெடுத்த போது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாதுங்க போதுதான் வந்து மலர்கொடி என்ன செய்யறாங்க, 50 வரைக்கும் கொண்டு வராங்க. 50 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஆமா. எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? இந்த 50ஐயும் வந்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மலர்கொடி கிட்ட வந்து இன்னும் நீண்ட விசாரணை இருக்கிறது. அது வந்து கான்பிடென்சியலா வந்து நான் என்ன கருதுகிறேன் என்றால், மலர்கொடி எப்படி இந்த பணத்தை உருவாக்கினார் அப்படிங்கிறது வந்து காவல்துறைக்கு கிட்டத்தட்ட தெரியும். எப்படி? அது கான்பிடென்சியலா வச்சிருப்பாங்க. அதுங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கும்ல. அனுமானம்னா எந்தெந்த வங்கிகளின் மூலமாக அனுப்பப்பட்டது, அவருக்கு எந்த வங்கியிலிருந்து வரவு வைக்கப்பட்டது, ஏது இந்த 50 லட்சம் ரூபாய் பணம், அந்த 50 லட்சம் ரூபாய் வந்து எங்கிருந்து அவருக்கு வந்தது, யாரிடம் கொடுத்தார் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் வந்து காவல்துறை எடுத்துருச்சு. அதுல அடிப்படையில் தான் வந்து யாரார்கிட்ட போச்சுங்க போதுதான் இந்த 16 பேருமே வர்றாங்க. இந்த மலர்கொடியோட பணம் வந்து இந்த 8 பேருக்கு, இந்த 11 பேருக்கு மட்டும் போச்சா, அல்லது ஹரிகரன் டீம்ல இருக்கிற 16? ஸோ இதான் 2 டீம். 2 11 16 6 1 7 1 1 2 27. ஸோ ஆனா 24 பேர் தானே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இல்ல, இந்த 16 பேர்ல இன்னும் கைது செய்யப்பட வேண்டிய நிறைய இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஆமா, அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்களே. இப்போ இதுல 16 பேர்ல சில பேர் வந்து வேலூர் சிறைச்சாலையில் இருக்காங்க, இந்த வழக்குல கைது செய்யப்படாதவர்கள். இதுல வந்து இப்ப இதுல இருந்து தான் மொட்டை கிருஷ்ணன் வர்றான். சோ மொட்டை கிருஷ்ணன் இதுல இருந்து ஹரிகரன் டீம்ல இருந்து 12வது நபரா வர்றவர் மொட்டை கிருஷ்ணன். அந்த மொட்டை கிருஷ்ணன் தான் இன்று நீங்கள் கேள்விக்குள்ளாக்கிய நெல்சனுடைய மனைவி திருமதி மோனிஷா என்பவரிடம் 75 லட்சம் ரூபாயை மொட்டை கிருஷ்ணன் வாங்கியிருக்காரு. அவர் எந்த டீம்ல வராரு அப்படின்னா, அவர் வந்து இப்போ டீம் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ்ல அஞ்சலையும் மலர்கொடியும் வந்துடுறாங்க, அருள் வந்துடுறாரு. இது டீம் பில தான் வந்து இதுதான் வந்து ஹரிகரன், சிவா, மாத்தூர், அதுக்கப்புறம் வந்து கோடம்பாக்கம் 3 பேரு, வெடிகுண்டு வாங்கி கொடுத்த 3 பேரு, அதுக்கு கீழே திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த கிருஷ்ணன், அது கீழே மொட்டை கிருஷ்ணன், இங்கதான் மோனிஷா நெல்சனோட ஒய்ஃப். சோ மோனிஷா எந்த டீமுக்காக விசாரிக்கிறாங்கன்னா, பி டீம்ல இருக்கிற மொட்டை கிருஷ்ணனுக்காக மோனிஷா. சரி, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு அஞ்சலி ஃப்ரெண்டா, மலர்கொடி ஃப்ரெண்டா, டீம் ஏல வருவாங்களா, டீம் பில வருவாங்களா அப்படின்னா, ஆற்காடு சுரேஷுடைய முதல் மனைவி பொற்கொடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எந்த டீம்ல வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏ டீமா? எஸ். ஏன்னா பொன்னைப்பாலுடைய அண்ணி. அவ வந்து 16வது நாள் காரியத்தின் போது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணதே வந்து யாரு? பொற்கொடி தான்.
பொற்கொடி தான் வந்து அவங்கதான் ஆற்காடு சுரேஷோட கல்றையில உட்காந்து சபதம் ஏற்கிறாங்க. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் தான் முதல்ல வந்து சபதம் ஏற்கிறாங்க. வந்து உங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு, 16வது நாள் நான் வந்து தாலியை கழட்டணும். முன்னாள் முதல்வர் திரும்ப செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியில வந்து சிலர் சபதம் எடுத்தார்களே, சசிகலா பன்னீர்செல்வம் சத்தியம் பண்ணி சபதம் எடுத்தார்கள். சரி, அதுக்கும் அதே போல பொற்கொடி சபதம் எடுத்தார் ஆற்காடு சுரேஷோட கல்லறையில். ஆமா, கல்லறையில் சபதம் எடுத்தார். உங்க அண்ணன் வந்து எப்படி துடிதுடிக்க செத்தாரோ அது காரணமானவர்களை நம்ம வந்து பழி தீர்த்து ஆக வேண்டும். என்னுடைய தாலி இறங்குவதற்கு காரணமாக இருந்த யாரோ அவருக்கு என் தாலியை விட்டு செலவு செய்யன்னு சொன்னாராம். ஸோ எந்த இடத்துல வந்து நாட் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து பொற்கொடி விடை சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங்கோடைய படுகொலை வந்து பொற்கொடியுடைய சபதம் தான். பொற்கொடியுடைய சபதமும் பொன்னைபாலுடைய சபதமும் தான் வந்து இந்த ஆசையை கிரியேட் பண்ணிச்சு, பழி வாங்க வேண்டுங்கிற ஆசையை கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு வந்து இவங்க எல்லாருமே வந்து பொன்னைபாலுக்கு உறவினர்கள். அருள் பொன்னைபாலுக்கு அஞ்சலுடைய தோழி மலர்கொடி என்னங்க, இவங்க 2 பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம் அருளை வந்து பொன்னைபாலு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்புறம் அஞ்சலி இவங்க மலர்கொடி வந்து ஹரிகரன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஏ டீம் இப்படி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஹரிகரன் தலைமையில் இருக்கிற 16 பேர் அடங்கிய குழுல சிவா வந்துடுறாரு, கிருஷ்ணன் வந்துடுறாரு, கோடம்பாக்கம் டீம் வந்துச்சு. இது மொட்டை கிருஷ்ணன் பக்கத்துல மௌனிசா வந்து சேர்ந்தாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இதுல வந்து இது சப்டிவிஷனா பிரிச்சீங்கன்னா ABCD 4 வரும். இது உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஈஸியா புரியறதுக்காக இவங்க டீம் ஏல இருந்தவங்க யாரு, டீம் பியினுடைய விசாரணைக்காக தான் மோனிசா அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். மோனிசாவை பொறுத்தவரை 75 லட்சம் ரூபாயை வந்து எதுக்காக டிரான்சாக்சன் பண்ணாரு அப்படிங்கிறத காவல்துறை அதுக்கு அவங்க சரியான காரணத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். தேவைப்பட்டால் வந்து அவங்க மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். இன்றைய தினம் வந்து 24 தாண்டியதுக்கு அப்புறம் யாரு ஆல்மோஸ்ட் 27 பேர் இன்னைக்கு வரைக்கும் பொற்கொடிக்கு பிறகு, ஆமா 27ங்கிறது வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு 3 பேர் அரெஸ்ட். இன்னைக்கு 3 பேர் அரெஸ்ட் தான். 27 கவுண்ட் வந்துச்சு. நான் சொல்லிட்டு இருக்கிறது 35. மோனிசா வந்து 75 லட்சம் ரூபாயை கணவருக்கு தெரிந்து கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரா, இவருக்கும் அவருக்கும் வந்து சொந்தமா நட்பா அல்லது திட்டமா? யாருக்கு? மொட்டை கிருஷ்ணனுக்கும் மோனிஷாவுக்கும். மோனிஷாவுக்கும் இவர்களுக்கிடையே இருந்தது வந்து சொந்தமா நட்பா அல்ல திட்டமா அல்லது பழுதிக்கும் உணர்வா? இதுல எந்த இடத்துல இவங்க கனெக்ட் ஆனாங்க அப்படிங்கறத வந்து காவல்துறை தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம வந்து அவர் வந்து 2 பேரும் காலேஜ் மேட்டுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. கல்லூரி தோழர்கள் அவங்க வந்து ரொம்ப நாளா வந்து தொடர்புல இருந்திருக்காங்க. அப்படி தொடர்புல இருந்த சென்ஸ் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமானவர்களாக வாழ்க்கை பயணத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. மோனிசா மீதான விசாரணை அடுத்த கட்டமா எப்படி இருக்கும்? இல்ல இதுல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து இந்த குற்ற சங்கதியில் ஈடுபட்டிருந்தார்களோ, குற்றத்தின் சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்களோ அத்தனை பேரும் காவல்துறை பாரபட்சம். ஏன்னா மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனுடைய மிகப்பெரிய பலமே சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான். இப்ப மறுபடியும் மோனிஷா விசாரணைக்காக அழைக்கப்படுவாரா? கண்டிப்பா வந்து மோனிஷா வந்து இந்த 75 லட்சம் ரூபாயை வந்து என்ன காரணத்துக்காக கொடுத்தார் அப்படின்னு, இல்ல மொட்டை கிருஷ்ணன் கைது ஆகும்போது கொலை செய்யத்தான் கொடுத்தார் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதா, அல்லது மொட்டை கிருஷ்ணன் கைது அப்போ அவர் என்ன சொல்றாரு? இப்ப இவரும் மோனிஷாவையும் வந்து மொட்டை கிருஷ்ணனையும் ஒன்னா வச்சு விசாரிக்கப்படுறதில்லை. மொட்டை கிருஷ்ணன் கிடைக்கிற வரைக்கும் அவருடைய விசாரணை தனியா இருக்கும். இது வந்து ஒரு தெளிவுக்கு வருவதற்கு முன்பு எது வேண்டாலும் நடக்கும். ஆனா போலீசாரோட விசாரணை எல்லாம் அடுத்த கட்டமா நெல்சனையும் விசாரிக்கப்படுறதா சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல, நெல்சனுக்கு தேவைப்படுமானால் அது காவல்துறை வந்து தேவைப்படுமானால் விசாரணை செல்லும். உங்க நாலேஜுக்கு தெரிஞ்சு இந்த டிரான்சாக்சன் நடந்ததா இல்லையான்னு அது காவல்துறை சொல்லட்டுமே, அவர்களுக்கு விட்டு வைப்போம். இப்ப அடுத்த கட்டம் டீம் சில பாத்தீங்கன்னா சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன், காங்கிரஸ் கட்சி முன்னாள் அஸ்வத்தாமன், நாகேந்திரன். இந்த டீமுக்கும் தொடர்பு இல்லாம எங்களுக்கு இருந்த பகையின் அடிப்படையில நாங்க தான் வந்து இந்த திட்டத்தையே வந்து ஹரிகரன் டீம் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு ஒரு புது டீம் வச்சு பாருங்க. அதுதான் டீம் சி. இந்த டீம் சில சேர்றாரா இல்ல டீம் பில சேர்றாரா, ABC எதுல சேர போறான்னு தெரியாம ஒரு ஆளு ஓடினான் வாழ்க்கையின் ஓடத்துக்கே ஓடினான்னு சொல்றாங்க. அவன் தான் வந்து சிசிங் ராஜா. இவர் யாருடைய ஆளு? சிசிங் ராஜா. சிசிங் ராஜா வந்து ஆற்காடு சுரேஷை விட அஞ்சலியுடைய மிக ஆற்காடு அஞ்சலிக்கும் வந்து
சின்னா என்கின்ற சென்னை கேசவலுக்கும் வந்து ஒரு பகை ஏற்பட்ட பொழுது ஆற்காடு சுரேஷும் அஞ்சலியும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சின்னா என்கின்ற சின்ன கேசவலையும் வந்து இன்னொரு வழக்குரைஞரையும் சேர்த்து சிசிங் ராஜா போய் பூந்தமல்லியில் கொலை பண்றாரு. கொலைன்னா சாதாரண கொலை இல்லை, ரணகளம் ஏற்படுற அளவுக்கு பூந்தமல்லியே வந்து சிதறி ஓடுற அளவுக்கு வெடிகுண்டுகளை வந்து வீசி கார்களை உடைத்து வெட்டி குத்தி துப்பாக்கியில் சுட்டு அத்தனையுமே வந்து அரங்கேற்றியவர் அஞ்சலிக்காகவும் ஆற்காடு சுரேஷுக்காகவும் சிசிங் ராஜா செஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு சம்பவத்தை அஞ்சலியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து சிசிங் ராஜா வந்து ஹரிகரனுடைய டீம்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்பினது யாரு அப்படின்னா ரெட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அவர்கிட்ட இந்த மேட்டரை கொடுத்துட்டா அவர் வந்து பேரை நீங்க தாராளமா சொல்லலாம், அவர்கிட்ட பேரை சொல்லலாம். ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆள் வந்து உயர்ந்த மனிதரா நோட்டீஸ் கொடுத்தவர் ரெட் கார்னர் அது நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் சொல்லலாம். சம்பவம் செந்தில், இந்த சம்பவத்தை அரங்கேற்றிய செந்தில், அரங்கேறுவதற்கு மூளையாக செயல்பட்ட செந்தில் அப்படிங்கிறவர் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வி, அவருடைய ரோல் என்ன? சம்பவம் செந்தில் எப்படி இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் ஆகுறாரு, யார் மூலமா உள்ள? இந்த சம்பவம் செந்தில் வந்து சிசிங் ராஜாவுக்கு நண்பர், இந்த சம்பவம் செந்தில் வந்து நாகேந்திரனுக்கு நண்பர், இந்த சம்பவம் செந்தில் வந்து அஸ்வத்தாமனுக்கு நண்பர், சம்பவம் செந்தில் வந்து அஞ்சலிக்கு நண்பர். சம்பவம் செந்தில்கிட்ட அஞ்சலை கொண்டுட்டு போனாங்களா, நாகேந்திரன் கொண்டுட்டு போனாரா, சிசிங் ராஜா கொண்டுட்டு போனாரா? ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணணும் பிளான் கொடுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, வெளியில இது ரிலீஸ் பண்ண முடியாத கேள்வி, ரிலீஸ் பண்ணக்கூடாது. சி டீம் தான் கொடுத்துச்சு அப்படிங்கறதா இப்போதைக்கு தகவல். அப்படின்னா நாகேந்திரன் தான் சமூக செந்தில்கிட்ட சி டீம் தான் கொடுத்துச்சு அப்படிங்கறதா தகவல். அப்படின்னா நாகேந்திரன் தான், அப்ப நாகேந்திரன் தான். இல்ல, நான் பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, மிகப்பெரிய முடிவுலாம் காவல்துறை கொஞ்சம் விட்டு வைப்போமே, நம்ம சி டீம் தான் வந்து சி டீம் தான். சரி, அதாவது பொதுமக்கள் கூட பீதியில இருப்பாங்க, அவர் இன்வால்வ் பண்ணுவார், இவர் இன்வால்வ் இல்ல, இந்த ஏபிசி அப்படின்னு 3 டீம் இருக்கு, இது என்னென்ன காரணங்கள் இருந்துச்சு, என்ன காரணத்துக்காக இது அரங்கேற்றப்பட்டுச்சு, இதுக்கு தலைமையா செயல்பட்டவர் யார், தலைமையா செயல்பட்டவர் ஆஜர்படுத்தப்பட்டவர், தலை எது கால் எது அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. நன்றி. GRT शुभ आरंभम GRT Jewelers एवरेस्ट शाही बिरयानी मसाला टेस्ट द बेस्ट एवरेस्ट.